மதுரை கைத்தறி நகரில் தறி நெய்து கைத்தறி நெசவாளர்களிடம் விருதுநகர் தேமுதிக நாடாளுமன்ற வேட்பாளர் விஜயபிரபாகரன் வாக்கு சேகரித்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் போட்டியிடும் நிலையில் இரண்டாம் கட்டமாக திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் விஜயபிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது ராஜன் செல்லப்பா கூறுகையில், அண்ணாமலை அநாகரிகத்தின் உச்சகட்டத்தில் பேசுகிறார். அதிமுகவை ஒழித்து விடுவேன், இன்னும் கொஞ்ச நாளில் இருக்காது என்கிறார். சகுனி வேலை பார்ப்பதாகவும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து விஜயபிரபாகரன் பேசுகையில், அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றிக்கான கூட்டணி, வலுவான கூட்டணி. எய்ம்ஸ் கட்டிடத்தை கட்ட முயற்சிக்காமல் அதை வைத்து அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள். இதை வைத்து அரசியல் செய்து திமுக பாஜக மக்களை ஏமாற்றுகிறார்கள் என தெரிவித்துள்ளார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் புதிய நீதி கட்சியின் தலைவருமான ஏசி சண்முகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் புதிய நீதி கட்சியின் தலைவருமான ஏசி சண்முகம் கனியம்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட துத்திக்காடு, சோழவரம், பொன்னாத்தூர் மற்றும் அரியூர் ஆகிய கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் பேசுகையில், கிராமப்புற இளைஞர்களுக்கு நான் வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவேன், இலவச திருமண மண்டபங்களை கட்டிக் கொடுப்பேன், மேலும் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக செய்வேன். ஆகவே என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என பேசினார். இதெல்லாம் இந்த ஏசி சண்முகம் வெற்றி பெற்று நீங்க எம்பி அனுப்புங்கம்மா, நான் அமைச்சரா திரும்பி வரேன். நம்முடைய சின்ன என்ன சின்னன்னு சொல்லுங்க, காது கேட்கலமா? அங்க நீங்க பெண்ணாத்தூர்ல எனக்கு ஓட்டு குறைச்சதுன்னா இந்த தொரப்பாடியில இருக்கிற திருமணம் 5வது வருஷம் தான் கட்டுவேன் நான். ஏமா 12 கோடி ரூபாய் நிலம், ஒரு 8 கோடி ரூபாய் பில்டிங் கட்டணும், 20 கோடி ரூபாய் மக்களுக்கு கொடுக்கும் போது நீங்க அதிகமா ஓட்டு வாங்கி தரணுமா இல்லையா? எங்க சகோதரிகள் ஆளுக்கு 20 ஓட்டு வாங்கிட்டாங்கம்மா. ஒட்டா, ஓரத்தி, மச்சான், மச்சின்ச்சு, மாமனார், மாமியாரு, வேண்டிய மாமியாருங்க, வேண்டாத மாமியாருங்க, கோச்சிக்கிற மாமியாருங்க எல்லாருக்கும் பேசி இந்த அண்ணனுக்கு ஓட்டு வாங்கிட்டாங்கம்மா. தாமரை முதல் மண்டபம் திறப்பாடு தாமா கட்டுற போறோம். முதல் மண்டபம் 2 வருஷத்துக்குள்ள திறந்துருவாங்க. வேலூரில் உணவகத்தில் வெண்டைக்காய் பொரியல் செய்து மன்சூர் அலிகான் வாக்குகள் சேகரித்தார். வேலூர் மாவட்டம் மக்களவை தேர்தலில் வேலூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் சார்பில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் மன்சூர் அலிகான் வள்ளலார் பகுதியில் உள்ள தனியார் ஓட்டலுக்கு சென்று பாரம்பரிய முறையில் விறகடுப்பில் சமையல் செய்வதை பார்த்தார். அப்போது அங்கு வெண்டைக்காய் பொரியல் செய்வதற்கு உதவி செய்தார். பின்னர் அங்கிருந்து ரங்காபுரம் சென்று வாகனத்தில் இருந்தவாறே பிரச்சாரம் மேற்கொண்டார். சதி திட்டத்தை செய்து வரும் பாஜகவை புறக்கணிக்க வேண்டுமென திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி பரப்புரை மேற்கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேசிய கொடியில் உள்ள 3 நிறத்தையும் காவி நிறமாக மாற்றுகின்ற சதித்திட்டத்தை செய்து வரும் பாஜகவை புறக்கணிக்க வேண்டும். மதத்தாலும் சாதியாலும் நம்மளை பிரித்தாலும் பாசிச பாஜக அரசை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி மத சார்பற்ற ஒரு பிரதமரை இந்தியாவில் உருவாக்க கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, மோடி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையினில் கொள்ளை அடிக்கிறார், பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. உதயசூரியனை அறவே மறந்து விடுங்கள் என்று பெரம்பலூர் நாரணமங்கலத்தில் நடைபெற்ற பரப்புரையில் ஐஜேகே வேட்பாளர்
பாரிவேந்தர் பேசியுள்ளார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக தலைமையிலான NDA கூட்டணி கட்சி வேட்பாளராக IJK கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றிய பகுதிகளில் பாரிவேந்தர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் ஊழல்வாதிகள் உருவாக்கியுள்ளனர். 10 பேர் ஊழல் வழக்கில் உள்ளே செல்கின்றனர். திமுகவால் எந்த பயனும் இல்லை. நான் வெற்றி பெற்றால் ஏற்கனவே தந்த வாக்குறுதிப்படி பெரம்பலூருக்கு ரயில் பாதை கொண்டு வருவேன் என்று தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.